இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு காரியம், அதற்கு முன்பதாக உபாகமம் புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் இந்த 2வது பாகத்தை நாம் வாசிப்போம். முட்செடியில் இருந்து உபாகமும் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். முட்செடியில் என்று எழுதியிருக்கும் அந்த யோசேப்பினுடைய சிரசின் மீதும் வருவதாக. கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். முட்செடியில் எழுந்தருளவரின் தயவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்று நாம் பார்க்க போகிற காரியமானது முட்செடியில் எழுந்தருளவரின் தயவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இங்கு உபாகமம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிற காரியம், முட்செடியில் எழுந்தருளவரின் தயவை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சிதமான தலையின் மேலும் வருவதாக என்று சொல்லி மோசே இங்கு அந்த சந்ததியை ஆசீர்வதிக்கிறதை குறித்து நாம் பார்க்கலாம். முட்செடியில் எழுந்தருளவரின் தயவு, ஏன் இதை இந்த இடத்தில் மோசே சொல்லுகிறார் என்றால், மோசேனுடைய காரியத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, மோசே கர்த்தருடைய நாமத்தை சொல்லி எப்படிப்பட்ட வார்த்தையை அவன் சொல்லுகிறான் என்றால், அவர் முட்செடியில் எழுந்தருளினவர் என்று சொல்லிவிட்டு மாற்றமல்ல, அவருடைய தயவி அவருடைய பிள்ளைகளின் தலையின் மேல் ஆசீர்வாதமாக வருவதாக என்று குறிப்பிட்டு சொல்லுகிற வார்த்தை தான் இந்த உபாகமம் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. மோசே கோத்திரம் கோத்திரமாய் தான் மரிப்பதற்கு முன்பதாக அந்த அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடைய முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமானது. ஒவ்வொரு கோத்திரத்தாரையும் அவன் ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிக்கும் போது மோசே சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதம், முட்செடியில் எழுந்தருளுவரின் தயவு. ஏன் இதை மோசே சொல்ல வேண்டும்? முட்செடியை குறித்து மோசே சொன்ன ஒரு காரியத்தை நாம் இன்று பார்க்க போகிறோம். பாருங்க, அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையானது முட்செடியில் எழுந்தருளினவர் என்று சொல்லிவிட்டு மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுகிறான், அவருடைய தயவு அவருடைய பிள்ளையின் மேலும், அது மட்டுமல்ல பிள்ளைகளின் தலைகள் மேலும் ஆசீர்வாதமாக வருகிறது என்று சொல்லி அவன் அவர்களை குறிப்பிட்டு ஆசீர்வதிக்கிறதை இங்கு நாம் பார்க்கலாம். முட்செடியின் புள்ளாக தோன்றுகின்ற தேவனை மோசே காண்கிறதை குறித்து பார்க்கும்போது, ஒரு நாள் மோசே ஓரேபின் பர்வதத்தில் உள்ள முட்செடிக்குள்ளாக அவன் தேவனை தரிசிக்கிறான்.
எப்படிப்பட்ட தரிசனம்? அந்த தரிசனமானது அந்த முட்செடிகள் முழுவதும் தீயினால் அக்கினியினால் அந்த முட்செடி பற்றி எரிகிறது. அது மாத்திரமல்ல, அதில் தோன்றப்படுகிற ஒரு அதிசயமானது, அந்த முட்செடியானது அது கருகாமல் பச்சையாய் இருக்கிற அந்த பசுமையான செடியானது நெருப்பில் சுட்டரிக்கும் போது அது எப்படியாய் மாறாமல் இருக்கிறது? அது கருகி போகாமல், அது அழிந்து போகாமல், அது நன்றாக எரிந்த போதிலும் அவைகள் அழிந்து போகாமல் அது அப்படியே அந்த முட்செடி இருக்கிறதை மோசே காண்கிறார். அது மாத்திரமல்ல, இது எதை குறிக்கிறது பாருங்க. அந்த முட்செடிக்கு தேவன் உண்டாகிற தயை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த முட்செடி அது அக்கினியினால் எரிந்தாலும் அந்த முட்செடி எப்படி தோன்றுகிறது? பசுமையாய் காணப்படுகிறது. எந்த ஒரு இலையோ எந்த ஒரு காம்போ அந்த முட்செடியில் என்ன உண்டாகலை? அந்த தீ அதில் படவில்லை. ஆனால் அந்த முட்செடி பற்றி எரிகிறது. அது மாத்திரமல்ல, இந்த முட்செடி எதை குறிக்கிறது என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறதாய் அந்த முட்செடி காணப்படுகிறது. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனால் நசுக்கப்படுகிறதை, அவர்கள் எப்படியாய் நசுக்கப்படுகிறார்கள் என்பதை மோசேக்கு தேவன் அந்த முட்செடியிலிருந்து அவனோடு கூட பேசுகிறார். இந்த பார்வோனுடைய காரியம் பார்க்கும்போது தேவனுடைய ஜனங்களை அவன் எப்படி ஒரு அக்கினி சுட்டரிக்கிறதோ அதுபோல் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் ஒடுக்கிறவனாய் இருந்தான். அது மாத்திரமல்ல, ஒடுக்கிறது மாற்றமல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் ஒழித்து கட்ட வேண்டும் என்று எப்படி ஒரு நெருப்பை ஒரு பட்டணத்திலோ ஒரு பொருளிலோ போடுவோமானால் அந்த நெருப்பில் அந்த பொருளோ இல்லை ஒரு காரியத்தையோ அதை போட்டால் அதை எரிந்து முடிந்த பிறகு அது எப்படியா இருக்கும்? சாம்பலாய் மாறும். ஆனால் இந்த பார்வோன் அந்த ஜனங்களை நெருக்கிறான். கர்த்தரோ மோசையோடு கூட பேசி மோசே அந்த ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக முட்செடியில் மத்தியில் தேவன் மோசையோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். பாருங்க, ஏன்னா முட்செடியிலிருந்து ஏன் தேவன் பேச வேண்டும்? தேவன் முகமுகமாய் பேசியிருக்கலாம் மோசையோடு, இல்லை மோசையோடு சொப்பனத்தோடு கூட பேசியிருக்கலாம். மோசையோடு கூட வேறு யாராவது கிட்ட பேசி மோசையோடு தேவன் பேசியிருக்கலாம். ஆனால் தேவன் மோசையோடு கூட முட்செடியிலிருந்து அக்கினி ஜுவாலையாய் அந்த முட்செடி பற்றி எரிந்தது. மோசே அந்த வனாந்தரத்தில் முட்செடி தானாய் எரிகிற சுட்டெரிக்கும் வெயிலில் அந்த முட்செடி எரிகிறதை அவன் கண்கள் காணுகிறது. ஆமென். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய நெருக்கத்தை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனக்கவலைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாய் நெருப்பில் சுட்டரிக்கிறதை போல அந்த பார்வோன் சுட்டரிக்கிறதை மோசே இடத்துல தேவன் விலைக்கு கூறுகிற ஒரு காரியம்தான் அந்த முட்செடியில் உள்ள அந்த அக்னியினுடைய காரியம். அது மாத்திரம் அல்ல, அடுத்த காரியம் சொல்லப்படுகிறது. அந்த பார்வோன் அவர்களை நிர்மூலமாகும்படி எரிந்து போக வேண்டும் என்று நினைத்து துன்புறுத்தினாலும் அவர்களோ பலசாலிகளாய் பார்வோனை விட்டு அவர்கள் வெளியே வந்தார்கள். ஆமென். அந்த முள்செடி முழுவதும் அக்கினியினால் எரியப்பட்டாலும் அந்த அக்கினி மறைந்த பின்பு அந்த முட்செடி எப்படியா இருக்கிறது? அதே போல பசுமையாகவே மோசேயுடைய கண்களில் தேவன் காட்டுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் மோசேயோட தேவன் பேச ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் மோசே இடத்துல எல்லாம் சொல்லி முடிந்த பிறகு மோசேயை அழைத்து ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். முட்செடியிலிருந்து அந்த பேசி முடியும் வரை அந்த முட்செடியில் இருந்த அந்த அக்கினியானது என்ன பண்ணலை? அணையலை.
அதுக்கப்புறம் தான் மோசே எழுந்து போகிறான் ஆண்டவரோடு பேசின பின்பு. பாருங்க, இந்த பார்வோன் அவ்வளவாய் அவன் அக்கினியில போட்டு சுட்டரிக்கிறது போல் அந்த ஜனங்களை அவன் என்ன பண்ணுகிறான், போட்டு அவர்களை அழித்து எடுக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவர்கள் எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டார்களோ தேவன் அந்த அளவுக்கு அவர்களை பலுகி பெருக செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவாய் அவர்களை தீட்டு கொளுத்தி வேண்டும் என்று அவன் நெருக்கினானோ அவர்கள் அவ்வளவு பலசாலியாக பார்வோனை விட்டு அவர்கள் வெளியே வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இந்த முட்செடிகளை குறித்து நாம் இன்று பார்க்க வேண்டும்? ஏன் மோசே ஆசீர்வதிக்கும் போது முட்செடியில் எழுந்தருளின் தயை யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரனின் மேலும் அவனுடைய சந்ததிகள் மேலும் பிள்ளைகள் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் வரும் என்று சொன்னாள் என்றால், முட்செடியில் தோன்றின அந்த அக்கினி அது சேதப்படுத்தாதபடிக்கு அது பாதுகாத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பார்வோன் கையிலிருந்து அவர்களை பலசாலியாய் கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இந்த ஆன்லைனில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இப்படிப்பட்ட அக்கினிகரமான ஒரு பரீட்சையாய் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நடந்து போகலாம். ஆனால் என் தேவன் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிற காரியமானது, அந்த சுட்டரிக்கும் அக்கினி உன்னை பலப்படுத்துகிறதா இருக்குமே தவிர அந்த சுட்டரிக்கிற அக்கினியின் காரியங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை ஒரு நாளும் பலவீனப்படுத்தாது. ஹல்லேலூயா. மோசேக்கு தேவன் முட்செடியில் தோன்றின காரியமே இதுதான். அது மாத்திரமல்ல, இங்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு சில காரியங்களை இன்னும் நாம் பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், தேவனால் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தேவன் அவர்களை நேசிக்கிற ஜனமாய் அவர்கள் இருந்தார்கள். ஏன் பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் நொறுக்கப்படும் போது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட அந்த கூக்குரலானது தேவனுடைய சமூகத்தில் எட்டினது. ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கும் போது பார்வோனுடைய காரியங்களை குறித்து நாம் வாசித்தோம். எப்படிப்பட்ட நெருக்கங்களை அவன் கொடுத்தான் பாருங்க. பார்வோன் ஏன் அந்த ஜனங்கள் மேலே அவன் அவ்வளவு சுமையை சுமந்தான் என்றால், தேவனுடைய ஜனங்கள் யோசேப்புக்கு பின்பதாக தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய பரிசுத்த குலைச்சலினாலே தங்களுடைய தேவனுடைய மகிமையை இழந்து அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருந்தார்கள். தேவன் அந்த ஜனங்களுடைய காரியங்களை பார்க்கிறார். அந்த ஜனங்களை அந்த பார்வோன் அவ்வளவாய் நசுக்கிறதை தேவன் காண்கிறார். அந்த அதிகாரத்தை மோசே ஆரம்பிக்கும் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதில் சொல்லப்பட்டிருக்க அருமையான வார்த்தை, அந்த ஜனங்களுடைய சத்தம் தேவனுடைய சமூகத்தில் எட்டினது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என் ஜனங்களின் கண்ணீரின் என் ஜனங்களின் சத்தம் என்னுடைய செவிக்கு எட்டினது என்று மோசேயின் இடத்துல தேவன் பேசுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அக்கினியின் பரீட்சையில் உன் வாழ்க்கை நீ நடந்து போகலாம். ஒருவேளை நீ விசுவாசியாய் இருக்கலாம், நீங்க ஒருவேளை இயேசுவை குறித்து அறியாதவர்களாக இருக்கலாம். உன்னை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகள் அக்கினி போல உன்னை அழித்து போடுகிறதா இருக்கலாம். இன்று என் தேவன், முட்செடியில் தோன்றின என் தேவன் இன்று உன் வாழ்க்கையில் அவர் தோன்றுகிறவராய் இருக்கிறார். உன்னை சுற்றிலும் எப்படிப்பட்ட அக்கினி போல இருக்கிற பிரச்சனைகள் இருந்தாலும் நீ ஒரு நாளும் எரிந்து போவதில்லை.
ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் மோசையோடு கூட பேசுகிற காரியம். அதனால தான் சொல்லும் போது சொல்றாரு, அவர்கள் பலசாலியாக பார்வோனை விட்டு வெளியே வந்தார். எப்படி? பொன்னோடும் பொருளோடும் எல்லாவித காரியத்தையும் எடுத்துக்கொண்டு மோசே அவர்களை அந்த எகிப்திலிருந்து கானானுக்கு அவன் அழைத்து வெளியில் வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுடைய அடிமைத்தனம் 4 மணி நேரம் வேலைனா 8 மணி நேரமாய் மாற்றினான். 8 மணி நேரம் வேலைனா 12 மணி நேரமாய் மாற்றினான். 12 மணி நேரமாக இருக்கிற வேலையை 18 மணி நேரமாய் மாற்றினான். ஆண் பிள்ளைகள் பிறந்தால் அதை அவன் கொன்று போடுகிறவர்களாக இருந்தான். ஏன்? கர்த்தருடைய பிள்ளைகள் வளருவதை காணும் போது பிசாசானவன், எதிரியான பிசாசானவன் எப்படி நம்மளை முறியடித்து போடலாம் என்று அவன் வகை தேடுகிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறதா? ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய கண்ணீரும் உங்களுடைய சத்தமும் தேவனுடைய சமூகத்திற்கு எட்டிக்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ முட்செடியாய் இருக்கிற உன் வாழ்க்கையில் எந்த விதமான அக்கினி உன்னை ஒரு நாளும் பட்சித்து போடாது. ஹல்லேலூயா. என் அக்கினியின் தேவன் எல்லாவற்றையும் பட்சித்து போட அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் இந்த நாளில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வேதத்தில் நீங்கள் முழுசும் வாசிப்பீர்களானால், இன்றை வரைக்கும் வரலாறுகளை நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த யூத ஜனங்கள் மேலே, இந்த இஸ்ரவேலர்கள் மேலே எல்லாரும் ஒரு கண் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா? அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்படுகிறார்களோ அவ்வளவாய் அவர்கள் பருகி பெறுகிறவர்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஒடுக்கங்கள் வருகிறதா? உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறதா? நீ வளருகிறாய், ஆவியானவர் உன்னை வளர்த்தெடுக்கிறார் என்பது அர்த்தம். ஏன் தெரியுமா? அழகாய் வேதத்தில் போட்டிருக்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாய் நொறுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் அவர்கள் எப்படி ஆனார்கள்? பழகி பெருகினார்கள். எப்பொழுது? அவர்களுடைய துன்பத்தின் நேரத்தில், அவளுடைய துயரத்தின் நேரத்தில், அவளுடைய வெறுமையின் நேரத்தில், அவளுடைய கண்ணீரின் நேரத்தில், அக்னியில் நடந்து போகிற நேரத்தில் அவர்கள் பழகி பெருகினவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகான ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை பழமொழி உண்டு. Without pain there is no gain. Hallelujah. Without pain there is no gain in life. வேதனை இல்லாமல் வெற்றி ஒரு நாளும் மனுஷ வாழ்க்கையில் இல்லை. நீ கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பாயானால் உன் வாழ்க்கை நெருக்கங்களுக்குள்ளாக தேவன் கொண்டு போகிறவராய் இருப்பாய். ஏன் தெரியுமா? உன்னை புடமிட்டு பொன்னை போல வெள்ளியை போல அவர் உன் வாழ்க்கையை செழிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு காரியம் இருக்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து போட வேண்டும் என்று எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ பிரபுக்கள் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பாருங்க, பார்வோன் ராஜா, ஆமோனின் சதிகள், ஏரோதின் காரியங்கள் எங்கே திருப்பினாலும் இந்த ஜனங்களை முறியடிக்கிறதுலேயே அவர்கள் குறிக்கோளாக இருப்பார்கள். ஆமென். நீ விசுவாச வாழ்க்கையில் நீ வளர்வாயானால், நீ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உன் வாழ்க்கை இருக்குமானால் உனக்கு போராட்டங்கள் உண்டு. ஆமென். நிந்தனைகள் உண்டு, பாடுகள் உண்டு. ஏன் தெரியுமா? அப்போதான் தேவனுடைய நாமம் மேலே மகிமைப்படும்படியாய் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று மற்றவர்கள் காண முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, அது மாற்றமல்ல, இங்கு வேதத்தில் சொல்லப்படுகிறது மாற்றமல்ல. பாபிலோன் ராஜா அவன் அந்த ஜனங்களை நெருக்கிறதா இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் 70 ஆண்டுகள் சிறையில் வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய சிறையிருப்பு, அவர்கள் பட்ட பாடுகள், ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் நேசமுள்ளவராயிருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் மேலே என் தேவனுடைய தயவு, முட்செடியில் எழுந்த
எழுந்தறினுடைய தயவு உங்கள் வாழ்க்கையில் பெரிதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை வெறுமையோடு கூட இருக்கலாம். ஒருவேளை அக்கினியில் நடந்து போகிறது போல உன் வாழ்க்கை இருக்கலாம். உன்னை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் உன்னை குத்துகிறதா இருக்கலாம், உன்னை சுட்டெரிக்கிறதா இருக்கலாம். ஆனால் தேவன் அதில் தயவை உன் வாழ்க்கையில் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அது மாற்றம் அல்ல, இங்கு ரோம சாம்ராஜ்யங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று ஹிட்லர் காலங்களில் அந்த யூத ஜனங்களை ஹிட்லர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த கேஸ் மூலியமாக, மிக அழகாய் சொல்லி இருக்கும், தமிழில் சொல்லுவாங்க விஷவாயு குழாய்கள். விஷவாய்கள் குழாய்களை கொண்டு அந்த யூத ஜனங்களை அவன் அழித்தான் என்று சரித்திரங்கள் சொல்லப்படுகிறது. பாருங்க, அது மாற்றம் அல்ல, அநேக அரபு நாடுகள் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணாங்க? சிதறடிக்க வைத்தார்கள். தேசங்களில் யூத ஜனங்களை அவர்கள் சிதறடிக்க வைத்தார்கள். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது அழகாக இருக்கும், எகிப்தின் அதிபதியான நாசர் இஸ்ரவேலரை என்ன பண்ணுகிறான்? அவன் நசுக்க வேண்டும் என்று அவ்வளவு கொடுமைகளை அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் பாடுபடுத்தினார்கள். ஆமென். ஆனாலும் கர்த்தருடைய கரம் அவர்களை விட்டு விலகாமல் அவர்களை கை கொள்ளுகிறதா இந்நாள் வரைக்கும் நாம் காணுகிறோம். ஆமென். வேதத்தில் எங்கே திருப்பினாலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒருவரை விட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவன் 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 தொட்டதெல்லாம் என்னவா மாறும்? பொன்னாய் மாறும். ஆமென். பார்வோன் அவன் எல்லா வாதைகள் எல்லாம் முடிந்த பிறகு ஆண்டவர் அவன் தலைச்சன் பிள்ளையை அடித்த பின்பு என்ன பண்ணுறான்? ஜனங்களை போக விடுறான். ஆனால் அவனுக்கு மனசு இல்லை. ஏன்? அவர்களை மாறி ஒரு ஆசீர்வாதம் உள்ளவர்கள், ஒரு என்ன சொல்லலாம், அவர்கள் மாறி தேவ பலத்தில் கடினமாய் உழைக்கிறவர்கள், அவர்கள் மாறி ஒரு ஜனங்கள் அந்த பூமியில் வாசம் செய்வார்களானால் அந்த பூமி செழிப்பது மாற்றம் அல்ல, தேவனுடைய ஆளுகை அந்த பூமியில் எப்படி இருக்குமா? செழிப்புள்ளதாக இருக்கும். ஆமென். நீங்கள் பெற்ற ரட்சிப்பானது உங்களுக்கு மாற்றம் செழிப்பல்ல, உன்னோடு கூட இருக்கிற உன் குடும்பத்தாருக்கும் தேவன் செழிப்பை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை என்னதான் அழிக்கணும்னு நினைத்தான் ஹிட்லர் காலத்தில் அந்த யூத மனுஷர்களை அழித்ததை குறித்து நீங்கள் வரலாறில் வாசிப்பீர்களானால் அவன் அந்த அவ்வளவு கொடூரமாய் அவர்களை கொன்று போட்டான். ஆனாலும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் எவ்வளவாய் நொறுக்கப்பட்டார்களோ அவர்கள் இன்னும் பலுகி பெறுகிறவர்களாய் தேசத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனால் இயேசு ராஜா பவனி வரும்போது சொல்லும்போது யூதர் ராஜ சிங்க குட்டின்னு சொல்லுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கல்வாரிக்கு போவதற்கு முன்பதாக அந்த அந்த இடத்தில் வந்து நிற்கும் போது அவன் கேட்பான், நீ யூதனுடைய ராஜாவா? ஆண்டவர் சொல்லுவார், உன் வாயின் வார்த்தையின் பிரகாரம் அப்படியே இருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூத ராஜ சிங்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் தேவனாய் கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையை ஒரு நாளும் ஒருவரும் உன்னை அழித்து போட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அது மாற்றம் அல்ல, பாருங்க, அவர்கள் முச்சடியில் எழுந்தருள தயவு அவர்களுக்கு இருந்ததால் அவர்களை ஒரு நாளும் எவர்களும் அவர்களை அழிக்க முடியவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, வனாந்தரத்தில் அந்த ஜனங்கள் மாண்டு போனார்கள் என்று. ஆமென். மாண்டு போன ஜனங்களோடு கூட முடியவில்லை. மாண்டு போன ஜனங்கள் மாண்டு போனாலும் இஸ்ரவேல் சந்ததிகளை என் தேவனாகிய கர்த்தர் கானானுக்குள்ளாக தன்னுடைய தாசர்களை கொண்டு எழுப்பி 12 கோத்திரத்தை தேவன் உருவாக்கின தேவன் அவர். ஆமென். நீ பெற்ற ரட்சிப்பானது, நீங்கள் பெற்ற தேவனுடைய அபிஷேகமானது சாதாரணமானதல்ல. அந்த அக்கினியின் அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறிக்கிற வல்லமை உள்ளதாய் இருக்கிறது.
ஹல்லேலூயா. அந்த தயவை உங்கள் வாழ்க்கையில் பெற்றிருக்கிறீங்களா? இந்த மாலை வேளையில் தேவன் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி இதுதான். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அக்கினி போல சோதனைக்குள்ளாக நடந்து செல்லலாம். மனுஷர்கள் உங்களை அக்கினி போல வார்த்தையினால் சுட்டரிக்கலாம். உபாய தந்திரங்கள் உன் வேலையில், உன் வழிகளில், உன்னுடைய சூழ்நிலைகளில், ஒருவேளை மாந்திரிக காரியங்களில் உன்னை அழித்து போடும்படியான அக்கினி போல வேதனைகள் உன் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், எப்படி அந்த முட்செடியானது அது எரிந்து போகாமல், அது நாசமடையாமல், அந்த அக்கினியிலிருந்து தேவன் தோன்றி அதை மாற்றி அமைத்தாரோ, அதே போல அக்கினியின் தேவன் உன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா பொல்லாத காரியங்களையும் முறியடிக்கார் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே தானியேல் புஸ்தகத்தில் 5:23-26 நீங்கள் வாசிப்பீர்களானால் இங்கே வேதம் சொல்லுகிறது, சாத்ராக், மேஷாக், ஆபேத் என்னப்பட்ட 3 பேர் அவர்கள் அக்கினியில் போடப்பட்டார்கள். எத்தனை மடங்கு அக்கினி? 7 மடங்கான அக்கினிக்குள்ளாக அவர்கள் போடப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அக்கினிக்குள்ளாக போடப்பட்ட மனுஷர்கள். 25வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் நான் வாசிக்க கேட்போம். தானியேல் 5:25 3:25 வாசிக்க கேட்போம். மன்னிக்கோ, 3:25. அதற்கு அவன், இதோ 4 பேர் அக்கினியில் நடுவிலே உலாவுகிறதை நான் காண்கிறேன். அவர்கள் ஒரு சேதமும் இல்லை, தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினியில தூக்கி அவர்களை போடுறாங்க. 3 பேரையும் அக்கினியில தூக்கி போடுறாங்க. எப்படிப்பட்ட அக்கினியாக இருக்கிறது? 7 மடங்கு எரிகிற அக்கினி. உன் வாழ்க்கையில் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு கூட நீ இருக்கலாம். எல்லாவற்றிலும் தோல்வி, எந்த ஒரு காரியத்திலும் ஜெயமில்லாத வாழ்க்கை. இந்த தொலைக்காட்சி முன்பதாக இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து நீ நிற்கலாம். உன்னை அக்கினியில் போடுவது போல சுற்றி உள்ளவர்கள் உன்னை தூக்கி போட்டிருக்கலாம். ஆனால் அந்த அக்கினியில் நடுவில், அந்த 3 நடுவில் 4வதாய் பரிசுத்த ஆவியானவர், என் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட உலாவுகிறதை அந்த சுற்றிலும் உள்ள ஜனங்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஒரு சேதமும் இல்லை. அடுத்த வார்த்தை என்னது? 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ தேவ சாயலினால் உன் வாழ்க்கை இருக்குமானா இந்த அக்கினி உன்னை சேதப்படுத்தாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவரோடு கூட பேசுகிற ஒரு காரியம், ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு வாழ்க்கை நீ வைத்திருக்கிறாயா? உன் வாழ்க்கையிலே தோல்விகள், ஏன் தோல்விகள்? ஏன் உன் வாழ்க்கையில் இழப்புகள்? ஏன் இன்னும் உன் வாழ்க்கை வளர்ச்சி அடையாமல் அந்த நிலையில் நிற்கிறார்? உனக்காக போராடுகிற பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக வாசம் செய்கிறாரா? 7 மடங்கு அக்கினியில் அவர்கள் தூக்கி போடுகிறார்கள். முட்செடியில் அக்கினி பற்றி எரிகிறது. ஆனால் அந்த முட்செடி என்ன பண்ணவில்லை? கருகி போகவில்லை. 7 மடங்கு நெருப்பில் உள்ள தூக்கி போடுறாங்க. சுற்றி உள்ள இருக்கிறவங்க பார்க்குறாங்க, வெந்து போவார்களா என்று. ஆனால் அங்கு பார்க்கப்படுகிற இன்னொரு நபர், 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். உன்னோடு கூட தேவன் இருப்பாரானால் ஒருவனும் இந்த உலகத்தில் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லது கால வேளையில் ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பேசினேன். 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிலும் உங்களுக்குள்ளாய் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேக்கு கூட இருந்த தேவன், அதே தேவன் இன்று உன்னோடு கூட இருப்பார்.
அந்த ஒரு காரியத்தை, அந்த ஒரு ஐக்கியத்தை உன் வாழ்க்கையில் வைத்திருக்கிறாயா? நீ போகும் சபையோடு கூட உன் ஐக்கியம் எப்படி இருக்கிறது? உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியனோடு உன் ஐக்கியம் எப்படி இருக்கிறது? உன்னோடு கூட இருக்கிற குடும்பத்தாரோடு கூட உன் விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனை தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தை உன் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? மோசே 40 ஆண்டு காலங்கள் அரண்மனையின் வாழ்க்கையில் அவன் வாழ்ந்தான். பார்வோனின் எல்லா காரியங்களும் அவன் பெற்றுக்கொண்டான். அடுத்த 40 ஆண்டுகள் அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டான். ஆடுகள் பின்பதாக மேய்க்கிறவனாயிருந்து அவன் நாவுகள் மந்தமாய் போன பின்பு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வருவதற்கு தேவன் மோசேயை தெரிந்து கொள்ளுகிறார். அதுவரை மோசே தேவனுடைய ஓரேபில் அவன் காத்து கொண்டிருக்கிறவனாயிருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. மோசே எல்லாம் இருந்ததுங்க. மோசே பார்வோனுடைய அந்த டைனாசிட்டியில் எல்லாவற்றிலும் அவன் எப்படி இருந்தான்? முதலானவனாக இருந்தான். வில்வித்தை எல்லா காரியத்திலும் அவன் என்ன சொன்ன, அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து படிப்புலேருந்து எல்லாத்துலேயும் நம்பர் 1 மோசே. பார்வோனுடைய எதுவாக இருந்தாலும் டிசிஷன் மோசேவே எடுக்க அளவுக்கு தேவன் அவனை வைத்திருந்தார். ஆனால் தேவனுக்காக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிந்த பின்பு எல்லாவற்றையும் பறித்து அவன் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கிறவனாய் அவனை அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கை என்பது அக்கினி பரீட்சை. அந்த அக்கினி பரீட்சையில் நீ நடக்க கற்றுக்கொள்ளுவாயானால் சாத்ராக் மேஷாக் ஆபேத் போல உன்னுடைய சாயல் தேவனுடைய சாயலாய் இந்த உலகத்தில் நீ வாழ முடியும். ஆமென். அதனால 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்குள்ளாக இருக்கிறவர், ஹல்லேலூயா, அந்த பெரியவர் உனக்குள்ளாய் 4வது சாயலாய் எப்படி அந்த மூவரோடு கூட அவர் நடந்தாரோ அதுபோல உன் வாழ்க்கையை நீ வைத்துக் கொள்வாயானால் தேவன் உன்னோடு கூட இருந்து சகல காரியங்களும் அவர் நன்மை உள்ளதாய் மாற்றுகிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. தானியேல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதில் சொல்லப்படுகிற காரியமானது, அவர்கள் முடி கூட கருகவில்லை. வாசிங்க. அப்போது நேபுகாத்நேச்சார், பாருங்க, அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனாகிய நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். எல்லாரும் பார்க்கும்போது அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படுத்தாமலும் அக்கினியில் மனம் அவனிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீ கர்த்தரோடு கூட இருப்பாயானால், தேவனோடு கூட உன் வாழ்க்கையை நீ நடப்பாயானால், பரிசுத்த ஆவியான உன்னை வழி நடத்துவாரானால் உன்னை ஒரு சேதம் உன் வாழ்க்கையில் அண்டவே அண்டாது. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இனி உன் வாழ்க்கையில விட்டு வந்த எகிப்தை நீ காண மாட்டாய். ஆமென். ஏன்? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும்போது. ஆபேத்நேகோ அவர்களோடு கூட ஆண்டவர் இருந்ததுனால அவர்கள் சொல்லுகிற சாட்சியானது, அவர்கள் தலை முடி ஒன்றாவது என்ன பண்ணவில்லை, கருகவில்லை. அவருடைய சால்வைகள் ஒன்றும் என்ன பண்ணவில்லை, சேதப்படவில்லை. அவர்களிடத்தில் என்ன காண முடியவில்லை, அவர்களிடத்தில் அக்கினியின் மனத்தை அவர்கள் காண முடியவில்லை. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரானால் உன்னை ஒரு நாளும் எந்த காரியமும் மேற்கொள்ளவே முடியாது. அதை மேற்கொள்ள தேவனாகிய கர்த்தர் உனக்கு அக்கினியின் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வேணாலும் பிரச்சனை வரட்டுங்க, என்ன வேணாலும் இந்த உலகத்தில் நீ பெற்ற விலையேற பெற்ற ரட்சிப்பை ஒரு நாள் உன் வாழ்க்கையில் இழந்துடாத.
ஆமென். அந்த ரட்சிப்பு உன்னை உயர்த்தும். அந்த ரட்சிப்பு உன்னை அழகு பார்க்கும். அந்த ரட்சிப்பு உன் வாழ்க்கை தரத்தை மாற்றும். அந்த ரட்சிப்பு உன் சந்ததியை ஆசீர்வதிக்கும். ஆனால் தான் மோசே ஆசீர்வதிக்கும் போது யோசேப்பின் சந்ததியை பார்த்து ஆசீர்வதித்த ஒரு காரியம், முச்சடியில் எழுந்திருவன் தயவு அவர்களுடைய சந்ததி மேல் இருக்கட்டும் என்று அழகாய் மோசே ஆசீர்வதித்தான். ஆமென். முச்சடியின் ரகசியம் ஏதோ ஒன்று இல்லைங்க. அந்த அக்கினியின் அபிஷேகம் உனக்குள்ளாய் இருக்குமானா உன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா கிரியைகளை முறித்து போடுகிற வல்லமை உள்ளதாய் உன் வாழ்க்கையில் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அக்கினிக்கு ரெண்டு விதமான என்ன இருக்கு? ரெண்டு விதமான நன்மை இருக்கு. ஒன்று, அக்கினி எல்லாத்தையும் என்ன பண்ணும்? பட்சித்து போடும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொன்று, அக்கினி உன்னை குளிர் உள்ள உன் வாழ்க்கையை அனல் மூட்டும். ஆமென். ஹல்லேலூயா. அக்கினி உனக்குள்ளாக இருந்ததுன்னா உனக்கு ரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள், உனக்கு ரோதமாய் எழும்புகிற சாபங்கள், உனக்கு ரோதமாய் எழும்புகிற மாந்திரிக சக்திகள், உனக்கு ரோதமாய் எழும்புகிற கூட்டங்கள், உனக்கு ரோதமாய் எழும்புகிற மனுஷர்களை அது சுட்டரிக்கும். நீ எப்போல்லாம் சோர்ந்து போகிறாயோ அப்போல்லாம் உன் முழங்கால்களை நீ முடக்கும் போது, எப்போதெல்லாம் உன் மனம் குளிர்ந்து போகிற ஒரு சோர்வை உண்டாக்கும் போது, உன் முழங்கால்களை நீ முழக்கும் போது அந்த அக்கினியின் அபிஷேகம் உன்னை உயிர்ப்பிக்கும். ஆமென். அந்த அக்கினி உன்னை அனல் மூட்டும் போது, நீ அபிஷேகத்தில் நிற்கும் போது, உன்னை எதிர்த்து நிற்கிற பலவான்களை முறியடிக்க எப்படி அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் கரங்களில் அவர்கள் ஒடுக்கமடமோடு தேவனுடைய பலன் அவர்களை குன்றி போகாதபடிக்கு அவர்கள் வெளியில் வரும்போது பொன்னோடும் பொருளோடும் பலனோடு அவர்கள் வந்தார்களோ, அதுபோல உன் வாழ்க்கையில் தேவன் உன்னை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிற 2 நாள் ஆகும். 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 நாள் ஆகும் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆமென். வேதம் இப்படி அழகாய் சொல்லுகிறது. 16:9 ஜீசஸ் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் ஹல்லேலூயா உலாவி கொண்டிருக்கிறது. ஆமென். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நீ உத்தம இதயத்தோடு கொடு. அதை இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாய் உன் வாழ்க்கையை வைத்துக் கொள்வாயானால் ஒரு சேதமும் உன் வாழ்க்கையை அணுகாது. தேவன் தம்முடைய அக்கினியினால. அதனால்தான் வனாந்திரத்தில் அவர்கள் நடந்து போகும்போது மேக ஸ்தம்பமும் இரவுல அக்கினி ஸ்தம்பம். இந்த அக்கினி ஸ்தம்பத்தை குறித்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த அக்கினி ஸ்தம்பத்தை தேவன் ஏன் தெரியுமா வைத்தாரு? அந்த வனாந்திரத்தில் அந்த இருட்டில் இந்த பூச்சிகள், சின்ன சின்ன பாம்புகள்லாம் என்ன பண்ணும்? இருட்டில் தான் சுத்தும். மிருக ஜீவன்கள். ஆமென். இந்த மிருக ஜீவன்கள் வெளிச்சம் இருக்கிற இடத்துல என்ன பண்ணாது? போவாது. அதே போல நெருப்பை பார்த்தா இப்படிப்பட்ட விஷ கிருமிகள், விஷ காரியங்கள் என்ன பண்ணாது? அவர்களை சேதப்படுத்தக்கூடாதபடிக்கு இரவு வேளையில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் காலை வேளையில் மேக ஸ்தம்பத்தினாலும் ஜனங்களை வழி நடத்தினார். மேக ஸ்தம்பம் உன்னை வழி நடத்துகிறதா இருக்கும். அக்கினி ஸ்தம்பம் உன்னை சுற்றில உள்ள கிரியைகள் இருந்து விலகி காக்கிற வல்லமை உள்ளதாய் உன் வாழ்க்கையில் இருக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் அதன் ராஜா சொல்லுவான், நான் 3 பேரை பார்க்கலடா, அவரோடு கூட இன்னொருத்தர் அவருடைய சாயல்ல 3 பேரை நான் பார்க்கிறேன் என்று. உன்னை பார்க்கிறவர்கள் கண்களுக்கு முன்பதாக என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரானா, நீ உயரங்களில் பறக்கிறதை மற்றவர்கள் காணும் போது உன்னோடு கூட கிறிஸ்து இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி உனக்குள்ளாய் அக்கினி எழும்பும் போது, உனக்குள்ளாய் இருக்கிற அந்த அக்கினி அது பற்றி எரியும் போது, எப்படி அந்த முட்செடிக்குள்ளாக அந்த அக்கினி பற்றி எரிந்தும் அது அந்த முட்செடியை அவித்து போடாமல் இருந்தது, அதே போல உனக்குள்ளாக அக்கினியின் தேவன் அபிஷேகத்தின் வல்லமாய் இருக்குமானால் எல்லாவற்றையும் சேர்ந்து கொள்ள தேவன் வாழ்க்கையில் கிருபை செய்வார். கண்களை மூடுவோம்.
தேவனை நோக்கி பார்ப்போம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, மோசே அவனை ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வதித்த வார்த்தை தான் முட்செடியில் எழுந்தருளுவின் தயவு. ஓ, அது மகிமையான தயவு. அந்த தயவை உன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல வாயில திறந்து ஆண்டவரே, இந்த வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய அக்கினி எனக்குள்ளாய் பற்றி எரியட்டும்னு சொல்லுங்க. ஓ, அந்த அக்கினி எல்லாவற்றையும் சுட்டரிக்கிற வல்லமை உள்ளது. அந்த அக்கினி 7 மடங்கு அக்கினியில் அவர்களை தூக்கி போட்டார்கள். ஆனாலும் அவர்களுடைய தலையில் முடியோ இல்லை அவர்களுடைய சரீரத்தில் உள்ள அந்த துணியோ எந்த ஒரு பொசுங்கின வாடை கூட வரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை அழைத்து போடுகிறவர்களை என் தேவன் நிர்மூலமாக்கி போடுகிற அபிஷேகம் உன் வாழ்க்கையில் இருக்குமானா நீ எல்லாவற்றையும் அந்த அக்கினி அபிஷேகம் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஓ, வாய்களை திறந்த ஆண்டவரே, இந்த மாலை வெளியிலப்பா அக்கினியா என் வாழ்க்கையில் இறங்குங்கப்பா, அக்கினியா என் வாழ்க்கையில் இறங்குங்கப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஓ சேதம் ஒன்றுமில்லையா, தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை என்று ஏசாயா 43:2 சொல்லுவது போல நீ அக்கினியில் நடந்தாலும் அது ஒரு நாள் உன்னை சேதப்படுத்தாது. அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ மூழ்கி போகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுது விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுது விலகலப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா. கண்ணீரில் நடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ. எல்லா கிரியைகள் எல்லா வல்லமைகள் ஓ இந்த நாளிலே தேவன் முறியடிக்கிறார். ஏமான் எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா. எல்லா வல்லமைகள் எல்லா மாந்திரிக சக்தியுடைய கிரியைகளை தேவன் முறியடிக்கிறார். தேவன் நீ. எல்லா கிரியைகள் எல்லா பலவீனங்கள் சதிகளை விட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஆண்டவரே, கேட்ட வசனத்தின் பிரகாரம் உம்முடைய அக்கினி உடைய பிள்ளைகளை மூடி மறைத்து கொள்ளட்டப்பா. அந்த முட்செடியின் தயவு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்று வரட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் இழந்து போன ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய முட்செடியின் தயவு ஒவ்வொரு வாழ்க்கையின்று உயிர்ப்பிக்கப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொரு நீ பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் இந்த மோசேயின் அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உம்முடைய ஆண்டவர் முட்செடியின் எழுந்தரில் அந்த தயவு
ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பற்றி எரியட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.